உண்மையாக 5Gயோட பாதிப்பு என்னென்னா, அது மூலமாக நீங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்க எல்லோரும் ஏகப்பட்ட நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ நிறைய இந்த 4G 5Gன்னு அப்படின்னு செல்ஃபோன் சிக்னல்லாம் வந்து வருது. அது பக்கத்துலலாம் வீடுலாம் இருக்குது, அதெல்லாம் அதோட கதிர்வீச்சு பயங்கரம் பாதிக்குமா, அதனால் கேன்சர் வருமா அப்படின்னு பொதுவாக நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பறவைலாம் செத்து போகுதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? ஸோ இது என்ன விஷயம், நம்ம உடம்பை பாதிக்குமா என்னங்கிறதுல டீட்டெயிலாக அறிவியல் பூர்வமாக பார்த்துருவோம் வாங்க. முதல்ல நம்ம செல்ஃபோன், நம்ம மொபைல் ஃபோன் பேசுகிறோம், அது வந்து எந்த உங்களுக்கு கதிர்வீச்சில் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு தெரியணும். இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, RF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சார்ந்தது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் படித்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு ப்ரஷ்அப் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து இதை பற்றி தெளிவாக இந்த காணொலியில் நான் சொல்கிற கருத்தை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஒளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி நம்ம பார்க்கறக்கூடிய லைட்டு விப்கியார் அப்படின்லாம் சொல்லுவோம், 7 கலர் அப்படின்லாம் சொல்கிறோம். இதுதான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகளோட அந்த பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் தான் விசிபிள். அது நம்ம நார்மலாக நம்ம பார்க்குறோம், சிவப்பு கலரு வெள்ளை கலரு எல்லாமே தெரியுது, சூரிய வெளிச்சம் அதெல்லாம். இதுக்கு இந்த பக்கம் அதனுடைய சின்ன வேவ் லென்த்தில் இந்த பக்கம் இருக்கிறது தான் வருது யூவி ரேடியேஷன், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன வேவ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே. நம்ம எக்ஸ்ரே படம்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில், அதுக்கு மேலே இன்னும் டீப்பாக போனோம்னா பவரான ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா காமா ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதாவது இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் இதெல்லாம் அயோனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு திசுக்களில் படுது அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொண்டது. ஸோ செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணால் அதில் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் யூவி ரேஸ் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆனால் ஸ்கின் கேன்சர் வரலான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரேஸு ஒரு நார்மலாக நம்ம ஸ்கேனில் எடுக்கிறது ஓகே, ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னா பிரச்சனை வரலான்னு சொல்லுவாங்க. பட் பேசிக் ரேடியேஷன் ஓகே தான். ஒரு எக்ஸ்ரேங்கிறது ஒரு வாரம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்கு சம்மந்தம், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி காமா ரேஸுங்கிறதுலாம் தான் ஆட்டம் பாம்லாம் வெடிச்சாலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் தான் இந்த காமா ரேஸுங்கிற கதிர்வீச்சு. அதெல்லாம் வந்து ஹைலி அயனைசிங் ரேடியேஷன், நம்ம திசுக்களை டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணக்கூடியது. சரி, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேவ்ஸ்லாம் என்னென்ன பார்த்துருவோம். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்க்கு லார்ஜ் வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது தான் இன்ஃப்ராரெட், அதாவது நம்ம உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், அப்புறம் ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய FM ரேடியோ, செல்ஃபோன் சிக்னலு எல்லாமே அந்த வகையை சார்ந்ததாங்க. இது ஈவன் மைக்ரோவேவ் அவன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். இதெல்லாம் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன். இதால் உங்களுக்கு திசுக்கள் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண முடியாது. இந்த அடிப்படை இயற்பியல், இந்த ஃபிசிக்ஸ் புரிதல் வேணுங்க. இந்த கதிர்கள்லாம் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன யூவி, எக்ஸ்ரே, காமா அயனைசிங் திசுக்களை டேமேஜ் பண்ணும், கேன்சர் வர வைக்கலாம். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற இன்ஃப்ராரெட் இதெல்லாம் வந்து செல்களை டேமேஜ் பண்ணாது, டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணாது, கேன்சர் வர வைக்க முடியாது. ஆனால் இது லைட்டாக திசுக்களை ஊடுருவலாம், அதனால் சில உஷ்ணத்தை ஏற்படுத்தலாம், அது பண்ண முடியும். உங்களுக்கு FM ரேடியோவோ, இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா 5G சிக்னல் வந்து அதோட க்ளோசஸ்ட் வேவ் லென்த் வந்து நம்ம சாதாரண FM ரேடியோ தான், அதுக்கிட்ட தான் அதோட வேவ் லென்த் இருக்குது. உங்களுக்கு அது வந்து கேன்சரை காஸ் பண்ணாது. ஸோ அதனால தான் நிறைய WHO ஏகப்பட்ட நிறுவனங்கள் அதெல்லாம் ஸ்டடி பண்ணி இங்கே சேஃபானது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட்டு ஆராய்ச்சி தரவுகள் படி 4G வெர்சஸ் 5G கம்பேர் பண்ணால் 4G வந்து திசுக்களை ஊடுருவுற தன்மை கூட 5Gக்கு கிடையாது. ஏன்னா 5Gக்கு வந்து டவர்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு 5G வந்து அந்தளவுக்கு திசுக்களை ஊடுருவதில்லை அப்படின்னு தான் வந்து ஆராய்ச்சி தரவுகள் சொல்லுதுங்க. ஸோ 4Gயோ 5Gயோ கேன்சர் வர வைக்குமா? இல்லை. அப்போ மொபைல் ஃபோனு காதில் வச்சு பேசினா கேன்சர் வர வைக்குமா? இல்லை. ஒரு உஷ்ணம் க்ரியேட் ஆகலாம், அவ்வளோதான். அதுவும் வந்து இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எங்கேருந்தோ ஒரு ஈவன் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டவர் இருக்குன்னா கூட, நீங்கள் வீட்டுக்கு மேலேயே டவர் இருக்குன்னா கூட அதுலேருந்து வர ரேடியேஷனோட நீங்கள் ஃபோனை கிட்ட வச்சு பேசுகிறீங்களா, அதில் வர ரேடியேஷன் தான் 100லேருந்து 1000 மடங்கு அதிகம். அதுவே சேஃப் தான், எல்லோரும் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ அது பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது மறுபடியும் சொல்கிறேன் நான் அயனைசிங் ரேடியேஷன். அப்போ பறவைலாம் செத்து போயிடுச்சு, இப்போ நிறையா
சிட்டுக்குருவியே காணோம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்களே, அதுக்கு 5G சிக்னல் சொல்கிறாங்களே, அதுவும் வந்து ஆரம்பத்தில் தகவல் பரவச்சுங்க 2020s. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்ததில் அதுக்கு எதுக்குமே காமனாக வந்து லிங்க் இல்லை அப்படின்னு தான் உறுதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பறவைலாம் இப்போ வரதில்லைனா எல்லாம் மரத்தை வெட்டிட்டு எல்லாம் வீடு கட்டி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்காங்க, அதனால் பறவை எங்கேயும் வர்றது கிடையாதுங்க. அதுதான் உண்மை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பறவைக்கும் இந்த 5Gக்கெல்லாம் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஸோ பறவையும் பாதிக்கிறது இல்லை, நம்மளையும் பாதிக்கிறது இல்லை. உண்மையாக 5Gயோட பாதிப்பு என்னென்னா, அது மூலமாக நீங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்க எல்லோரும் ஏகப்பட்ட நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் உண்மையான பாதிப்பு. அது வேணால் ஏகப்பட்ட பாதிப்புகளை உடம்புல ஏற்படுத்தலாங்க. ஸோ அதனால் இந்த 5G சிக்னல்லேருந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அது மூலமாக வர தகவல்களை நீங்கள் பார்க்குறதுனாலையும், அதை வச்சுட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனாலையும் அதனால் வர பிரச்சனைகள் வேணால் இதை விட 100 மடங்கு அதிகம். அதை வேணால் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக செயல்படுங்க.